நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு பயிற்சி முடிஞ்சது, உடனே சனி வக்ரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன சார்? சனி வக்ரம் என்பது எப்பொழுதுமே நடக்கக்கூடியதான். சனி தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படுவது தான் வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு கெட்டவன் திடீர்னு நல்லவனா மாற போறான். எப்பயிலேருந்து? ஜூலை 27 டிசம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த 6 மந்த்துக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இது எல்லார் வாழ்க்கையிலையும் வெறும் மங்களங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும்தான் நடக்க போகுது. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் சூப்பராக இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ஓகே சார். சார், எப்பவுமே இந்த டபுள் மைண்ட்னா இந்த மிதுன ராசினியர்கள் தான். இங்க ஒண்ணு பேசுவாங்க, அங்க ஒண்ணு பேசுவாங்க, பட் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. நம்ம கூட எதுக்கு தேவையில்லாம பேசணும்னு நினைப்போம், ஆனா சூப்பரா ஃபாலோ பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி சார் இருக்கு? சனி இவர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வந்தாயா அந்த மாதிரி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போதான் சார் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிள் ஆகிறேன். என் வாழ்க்கை எங்கெங்கயோ திசை மாறி இப்போதான் சரியான ரூட்லேயே போக ஆரம்பிக்குதுங்கிறத இவங்க ரியலாக ஃபீல் பண்ணுவாங்க, பர்சனலாக ஃபீல் பண்ணுவாங்க. 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10லே சனி பகவான் வந்தாச்சு. பிராண்டு இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். மற்றவர்கள் என்ன அளவுக்கு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. நான் மட்டும்தான் சொன்னேன், இது மாதிரி புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படின்னு. மிதுன ராசிக்காரர்களை சாதாரணமாக நினச்சிட்டீங்களா ஃபயர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெயிப்பாங்க. கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அந்த சபதக்கியோலாம் இவங்க தான். அந்த சபதம்லாம் ஜெயிப்பாங்க. முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டலை அதெல்லாம் பண்ணுவாங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா 10ல வக்கரம் பெறுகிறார். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. எஸ், 10ஆம் இடம் என்பது பப்ளிக், மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயமா 10லே வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, முதல் விஷயம் ரொம்ப புகழாயிடுவாங்க. திடீர்னு ஒட்டுமொத்த மீடியா வெளிச்சம் என் பக்கம் திரும்பியது, நான் உலக புகழ் பெற்று விட்டேன், அதெல்லாம் நடக்கும். உங்கள் கம்பெனி திடீர்னு ரொம்ப என்ன ஐநா சபையில் உங்கள் கம்பெனி பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, நம்ம கம்பெனி பற்றியா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புகழாயிடுவீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா 10ஆம் இடத்துல வக்கரங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அதனால் அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த சமுதாயமா சமூகமா அது தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி அவசரத்தில் எதையாவது ஒன்று சொல்லி, அவசரத்தில் எதையாவது ஒன்று பகிர்ந்து, எவனோ போட்ட ஒரு ஃபேஸ்புக் பதிவு நம்ம அதை நம்ம பகிர்ந்தோம், நம்மளும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சோஷியல் மீடியாவில் வார்த்தைகள் நம்ம ஒன்று சொல்ல போக புரிஞ்சுக்கிட்டது வேறங்கிற மாதிரி ஆகும். அது மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து 11 பார்க்கிறார். 10, 11, 12 சுப விரயங்கள். மிதுனராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் 1 லட்சம் ரூபாய் காசு எடுத்துட்டு போயிட்டு 100 ரூபாய் நோட்டா மாத்திட்டு வந்துடணும். ஏன்னா ஒரு 27 கல்யாணம், ஒரு 36 காது குத்து, 47 சீமம் தான் எல்லாம் அட்டன் பண்ணணும். எல்லாத்துக்கும் நம்ம மொய் வச்சே இந்த அடுத்த 6 மாதம் போக போகுது அப்படிங்கிற மாதிரி. அடுத்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன். சீரியஸா சில்வே என்ன நம்மள தேடுறாங்க, அண்ணே நீங்க தானே டீம் லீடர், ஏத்துக்குங்கன்னு அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்தை சனிபார். அடுத்து 7 பார்க்கிறார். அது என்னன்னா திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை, கல்யாணம் பண்ணிப்பாங்க. சில பேர் என்ன ஆகும்னா, முதல் திருமணம் சரியில்லை, டைவர்ஸ் ஆயிடுச்சு என்றால் 2வது திருமணம், மறுமணம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அவங்க ரொம்ப சந்தோஷமா இனிமையாவது என் வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும் சார் சொல்றாங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு புனர்ஜென்மம், புது வாழ்க்கை, அந்த மாதிரி புதிய ரத்தம் உடம்புல பாய போகுது. சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே சார். பொதுவாகவே மிதுன ராசினியர்கள்லாம் ஒரு சின்ன கடன், பணக்காரங்களா இருந்தாலுமே ஒரு சின்ன கடன் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வம்பு வழக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இந்த டைம்ல எந்த மாதிரி டிரான்சிஷன்? அது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். 12ஆம் இடத்துல சுபவிரயங்கள் ஏற்படும் பொழுது அதை சுபவிரயமா வச்சுக்கிறதும் அல்லது வீணா போன விரயமா வச்சுக்கிறதும் நம்ம கீழே தான் இருக்கு. காரணம், சனி பகவான் 12 பார்க்கிறார். இவர் இன்னும் அவ்வளவு நல்ல கிரகம்லாம் ஒன்றும் கிடையாது. சனி ஒரு பாப கிரகம். அவர் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எண்ணங்கள் எல்லாம் பெருமைக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒன்றும் சைக்கிளுக்கு போற அளவுக்கே சம்பாதிக்கல, ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுக்குள்ள கார் வாங்க போயிட்டோம். அந்த மாதிரி ஆடம்பர செலவுகள்ல மனசு ஈடுபடும். நம்ம ஏன் ஐபோன் வாங்கக்கூடாது, வாங்கலாம் தான் நல்லா இருக்கும், ஆனா நம்ம மாத வருமானம் எவ்வளோ, நம்ம அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். என்னால முடிஞ்சா வாங்குறேன், இல்லைனாலும் யாரும் நம்ம ஒன்றும் கேட்க போறது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பெருமைக்கு செலவு பண்ணாம இருக்கணும். அது ஒரு விஷயம். 2ஆம் இடத்துல குரு உச்சம். 1000 தான் உச்சம், ஆனா அவன் 7க்குரிய பாதகாதிபதி. அவர் உச்சமாறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆக இவர்கள் பணம் தருவார்கள், அதை நீங்க பாசிட்டிவா அது பத்திரமா வச்சுக்கணும். இவர்கள் உங்களை மயக்கி செலவு பண்ண வச்சிருவாங்க. ஓகே சார். நம்ம வயதான மிதுன ராசினியர்களுக்கு எப்படி இருக்கு இந்த சனி வக்கரம்? பிரமாதமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 12ஆம் இடம் என்பது வாழ்வின் எல்லை, அதாவது மோட்சம்.
வாழ்வினுடைய அடுத்த பாகம்னு வச்சுக்கலாம். ஸோ 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கிறது, சில பேர் தியான வகுப்புகள் செய்கிறது, லைஃப் ஸ்டைலை ஜிம்முக்கு போனோமா இப்போதைக்கு முன்ன மாதிரிலாம் ஓடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போனால் வேலை பார்க்குறோம் தூங்குறோங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிம்மதியை உணர்வார்கள். சனிங்கிறதுனால மோட்சத்தை ஞானத்தை உணர்வார்கள். சிவாலயங்கள் தரிசனம் செய்வது போன்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்படும். ஓகே சார், இப்போ மிதுன ராசிக்காரர்கள் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்ல ஏதாவது கல்விக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? என்ன வேணா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஆனா 12ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது 10ஆம் இடத்துல சனி 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 2ஆம் இடத்துல குரு வேற உச்சம் பெறுகிறார். என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே சரி, ஸ்பேஸ் எக்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி என்ன வேணா பண்ணலாம். எலான் மஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம். கண்டிப்பா அவரும் பாப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன வேணா பண்ணலாம். அதாவது மிதனராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல காய்ச்சல் இல்லைங்கய்யா, நீங்களே ஃபர்ஸ்ட் எனக்கு பதிலாக நீங்க போட்டுட்டு லாபம் வரும்போது எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அதான் சொன்னேன். நல்ல நேரம் வரும்பொழுது யாரு கண்டா நீங்க உண்மையிலேயே இதை பார்த்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து போனதாலும் வரலாம். கண்டிப்பா சார். இதை இன்னும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு அவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க? பாசிட்டிவ் ஆகிறதுக்கு ஒரே விஷயம், 1000 தான் இருந்தாலும் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வக்கரம் பெறும்போது பேச்சுங்கிற ஸ்தானத்துக்கு புதன் தான் அதிபதி. திருவெண்காடு போய் புத பகவானை வழிபட வேண்டும். அது மாதிரி பச்சை நிற உடைகள் அதிகமாக அணிந்துக்கணும். பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அது மாதிரி ராஜ மாதங்கியை வழிபடணும். கண்டிப்பா சார், நீங்க பேசுறத கேட்கும்போது கீழே இருக்கிறவங்க கூட மேல எந்திரிச்சு உட்கார்ந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க. அருமையா பேசுனீங்க சார், நன்றி.